வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மஞ்சள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகிறார் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மஞ்சள் அறுவடை இயந்திரம் குறித்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் முன்னோடி விவசாயி பி ராமராஜு தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தேனி உழவர் பயிற்சி மைய பணிகள் குறித்து தேனி மாவட்ட உழவர் பயிற்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ செந்தில்குமார் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. விவசாய பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறையான இச்சமயத்தில் இயந்திரங்களின் பயன்பாடு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. வேலை எளிதில் முடிவதுடன் சிக்கனமாகவும் இருக்கிறது. இவ்வகையில் தனது சொந்த கண்டுபிடிப்பான மஞ்சள் அறுவடை இயந்திரத்தின் பயன்பாடு பற்றி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கொத்துக்காரர் தோட்டம் முன்னோடி விவசாயி பி ராமராஜு அவர்கள் தனது அனுபவங்கள் குறித்து சொன்னபோது, எங்கள் பகுதியில் மஞ்சள் அதிகமாக சாகுபடி செய்து வெட்டிகிட்ருக்குறோம். மஞ்சள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அறுவடை செஞ்சு குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் சாகுபடி செஞ்சு குறிப்பிட்ட சீசனில் அறுவடை பண்ணுறதுனால ஆள் பற்றாக்குறை எங்கள் பகுதியில் ரொம்பவும் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. அதனால் எல்லா பயிர்களுக்கும் அறுவடை பண்ணுறதுக்கு மிஷினரிஸ் இருக்கும்போது ஏன் மஞ்சளுக்கு மட்டும் மிஷினை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணி 2006 இதுக்கு ஒரு மிஷினை என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னு தீவிரமாக இருந்தேன். என்கிட்ட பவர் டில்லர் இருந்ததுனால அந்த பவர் டில்லர் உதவியோடவே நாம் ஒரு கருவியை இயங்குற மாதிரி பவர் டில்லர் உதவியுடன் இயங்குற மாதிரி ஒரு கருவி ரொட்டாவேட்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நான் மயராடா கேவிகேவை கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கேட்கும்போது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஒரு மாடல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாடலை பயன்படுத்தி நான் பவர் டில்லர் மூலம் இயங்கக்கூடிய ஒரு மஞ்சள் தோண்டி உதறி போடுற மண்ணுகளை ஒரு 90% உதறி போடுற மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சேன். நாம் இந்த கருவி வச்சு அறுவடை பண்ணும்போது பெண் ஆட்கள் மட்டும் இருந்தால் போதும். ஆண் ஆட்கள் ஒரு ஆள் பவர் டில்லர் இயக்கிறதுக்கு தேவையானது. ரெண்டாவது இந்த காலத்தில்
தொழில் அதிகமாக போனதுனால ஆணாட்கள் வந்து வேலைக்கு வந்து கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் வந்து கூலி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நாம் அப்பப்போ வந்து கிடைக்கக்கூடிய பெண்ணாட்களை கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு 20 வந்து பெண்ணாட்கள் இருக்குது அப்படின்னா நாம் ஒரு 1/2 ஏக்கரா வந்து அறுவடை பண்ணிடலாம். ஒரு 40 வந்து பெண்ணாட்கள் கிடைக்குதுன்னா 1 ஏக்கரா வந்து என்ன அறுவடை பண்ணலாம். எல்லோரும் வந்து இன்னும் பவர் டில்லர் வந்து டோட்டலாக வந்து 50% விவசாயி வந்து வச்சுருக்கிறதுனால இது நாம் ஒரு 20,000 25,000க்குள்ளார நாங்கள் இப்போ வந்து முதல் வந்து கொடுக்கும்போது 25,000 கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து எல்லாம் கொஞ்சம் விலை ஏறி போனதால 35,000 வந்து தாந்துட்டுருக்குறோம். 35,000 வந்து என்ன கொடுத்து அந்த கருவி வாங்கி நம்மளுடைய பவர் டில்லரில் அட்டாச் பண்ணிட்டா 1 ஏக்கரா மஞ்சளை 5 மணி நேரத்தில் நம்ம அறுவடை வந்து என்ன பண்ணி தோண்டி மண்ணை உதறி போட்டுடலாம். நம்ம அதை வச்சு பொம்பளை ஆளுகளை வச்சு சேகரம் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன மயிராடோ கேவிகே வந்து எங்களுக்கு இந்த வந்து தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. முதல்ல நான் வந்து அதாவது என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற மஞ்சள் மட்டும்தான் தோண்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் வந்து நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் வந்து வேளாண்மை பொறியியல் துறையிலேருந்து வந்து நான் பார்த்துட்டு சார் இந்த மெத்தேடு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, எங்களுக்கு வந்து ஒரு 10 மிஷின் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு வந்து 2009 வந்து கேட்டாங்க தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறைக்கு. தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறைக்கு ஒரு 10 மிஷின் செஞ்சு தந்தோம். அப்புறம் வந்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் மாடலிங் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பத்திரிகையெல்லாம் இதான பிற்பாடு மயிராடா அவி வந்து ஐசிஐஆர்லேருந்து எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வந்து பார்த்தாங்க. அவியலும் இந்த அறுவடை தொழில்நுட்பத்தை வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஐசிஐஆர் அவார்டு வந்து 2010 வந்து தந்தாங்க. 2012 NIFலேருந்து வந்து ஜனாதிபதிகிட்ட வந்து கூட்டிகிட்டு போய் வந்து டெல்லியில் அவார்டு வாங்கி வந்து கொடுத்தாங்க. 2014 அக்ரி அவார்டு மகேந்திரா டிராக்டர் அக்ரி அவார்டுக்கு வந்து பரிந்துரை பண்ணி டெல்லி வந்து கூட்டிகிட்டு போய் வந்து சிறப்பித்தாங்க. இந்த வந்து என்ன மிஷின் வந்து நாங்கள் இப்போ வந்து 250 மிஷின் இப்போ வந்து போட்டு வந்து கொடுத்துருக்குறோம் மயிராடா மூலம். இப்போ இதை வந்து முதல் வந்து தண்ணி வந்து சாகுபடி வந்து பண்ணுற இதுக்கு தான் தண்ணி வந்து நம்ம கையில் கட்டி வந்து தோன்றதுக்கு தான் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தோம். ஆனால் மயிராடாவில் வந்து இப்போ எல்லாம் சொட்டு நீர் வந்து ட்ரிப்புக்கு போயிட்டாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து மிஷினை வந்து வருஷம் நாங்கள் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து என்ன சொட்டு நீரில் போடுற மஞ்சளையுமே அறுவடை பண்ணிக்கலாம். மேலும் நான் வந்து மயிராடா கேவிகே வந்து மூலிமா வந்து கிருஷ்ணகிரி சேலம் போன்ற வெளி மாவட்டங்களுக்கெல்லாம் போய் இதை வந்து பயிற்சி வந்து கொடுத்துருக்குறோம். நீங்களும் வந்து அந்த பருவத்தை அந்த மஞ்சள் அப்படிங்கிறது எல்லாரும் அந்த மார்ச்சில் அறுவடை பண்ணுறதுனால ஆள் வந்து பற்றாக்குறை ரொம்ப பெருசாக இருக்குது. ஆள் இல்லாதனால மஞ்சள் பூரா கிழங்கு அழுகல் வந்துடுது, மஞ்சள் பூரா வந்து வீணாக போயிடுது. நம்ம இந்த பவர் டில்லர் வச்சு அறுவடை பண்ணும்போது நம்மளுக்கு பொம்பளையாக்கள் இருந்தால் போதும், டெய்லி வந்து 2 ஏக்கரா அறுவடை பண்ணலாம். மேலும் விவரங்கள் பெற விவசாயி பி. ராமராஜு அவர்களை 09865171790 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். வேளாண்மையில் வளர்ச்சி பெற நவீன தொழில்நுட்பங்களை தேவைக்கேற்ப பயன்படுத்தினால்தான் பயன்கள் பெருகி வருமானமும் அதிகரிக்கும். வேளாண்மை சார்ந்த மற்ற உப தொழில்களிலும் ஆர்வமுடன் பங்கேற்று செயலாற்றும் போது கூடுதல் வருமானம் கிடைக்கும். இப்படி விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்க உழவர் பயிற்சி மையங்கள் பல்வேறு பயிற்சிகளை விவசாயிகளுக்கு அளித்து வருகின்றன. அந்த வகையில் தேனி உழவர் பயிற்சி மைய பணிகள் குறித்து தேனி மாவட்ட அல்லிநகரம் உழவர் பயிற்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ. செந்தில்குமார் தரும் தகவல்கள். வணக்கம் விவசாய பெருங்குடி மக்களே. இந்த தேனி மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்க கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிறனால விவசாயத்துக்கு அடுத்தபடியாக ஒரு தொழில் பண்ணது கால்நடை வளர்ப்பு தொழிலாக இருக்குது. இந்த தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பசுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்சம் இருக்குது. செம்மறி ஆடு வெள்ளாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ஆடுகள் இருக்குது. கோழிகள் பார்த்திங்கனாக்க ஒரு 12 லட்சத்துலேருந்து 13 லட்சம் கோழிகள் இருக்குது. இந்த தேனி உழவர் பயிற்சி மையம் தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் விரிவாக கல்வி இயக்கம் கீழே உழவர் பயிற்சி மையம் 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இங்கே ஆரம்பிக்கப்படுது. உழவர் பயிற்சி மையம் ஆரம்பிக்கிற நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை வளர்ப்போருக்கு பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனை வளர்ந்து அவங்க வாழ்க்கை தரத்தை பொருளாதார தரத்தை உயர்த்துறதுதான் முக்கிய நோக்கமாகும். இந்த உழவர் பயிற்சி மையத்தின் செயல்பாடுகள் முக்கியமான செயல்பாடுகள் குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில்லாத பட்டதாரிகள், தொழில் முனைவோர்,
கிராமப்புற பெண்கள், மகளிர் சுய பெண்கள், மகளிர் குழுக்கள் இவங்களுக்கு பயிற்சிகள் மற்றும் புதிய தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். இந்த பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது உள்வளாக பயிற்சிகள், வெளி வளாக பயிற்சிகள் 2 பயிற்சியாக கொடுக்குறோம். உள்வளாக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது கரைமாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, செம்மறி ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, இறைச்சி கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு மற்றும் பால் மற்றும் இறைச்சியிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல், இவ்வளவு வகையான பயிற்சிகள் வந்து உழவர் பயிற்சி மூலமாக உள்வளாக பயிற்சிகள் மற்றும் வெளி வளாக பயிற்சியாக கொடுக்குறோம். இந்த பயிற்சியை காலம் எப்படி நாங்கள் நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா, பயிற்சியாளர்கள் எந்த மாதிரியான பயிற்சியை விரும்புகிறாங்க, எவ்வளோ டூரேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது, அதை பொறுத்து 1 நாள் முதல் 6 நாள் பயிற்சி கொடுக்குறோம். இந்த உள்வளாக பயிற்சி, வெளி வளாக பயிற்சி எல்லாமே ஒரே மாதிரியான பயிற்சிகள் தான். ஆனால் வெளி வளாக பயிற்சிகள் நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்க கிராமப்புறம் இளைஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு வந்து போகிற டைம், மற்றபடி போக்குவரத்து செலவெல்லாம் குறைஞ்சிருது. இது போக இந்த பயிற்சியில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் தொலைதூர கல்வி இயக்கத்தின் கீழ் 1 மாத கோர்ஸ், அது அஞ்சல் வழி சான்றிதழ் படிப்புகள், தொழில் முனைவருக்கான படிப்புகள், சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நடத்துகிறோம். இந்த பயிற்சிகள்லாம் 1 மாதத்துலேருந்து 6 மாதத்து வரைக்கும் இந்த உழவர் பயிற்சி மையத்தின் மூலமாக நடத்தப்படுகிறது. புதுசாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கு பண்ணை ஆரம்பிக்க போகும் இடம் மற்றும் கொட்டகை அமைப்பு, கொட்டகை மாதிரி வடிவம், பண்ணைக்கு தேவையான இயந்திரங்கள், அது பால் கறவை மிஷின், மில்கிங் மிஷின், ஷாப் கட்டர், இதெல்லாம் எங்கே கிடைக்கும், எவ்வளோ நாள் கிடைக்கும், இதை எப்படி பயன்படுத்துகிறது, இதெல்லாம் ஆலோசனை வழங்குகிறோம். இந்த பயிற்சிகள் எல்லாமே முற்றிலும் இலவசமாக நடத்தப்படுகிறதுன்னு சொன்னேன். ஒரு சில பயிற்சிகள் மட்டும் நபார்டு, ஆத்மா திட்டம், புதுவாழ்வு, மகளிர் திட்டம், DRDA இவங்க மூலம் ஸ்பான்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமாராக உழவர் பயிற்சி மூலம் உள்வளாக பயிற்சிகள் சராசரியாக 30 பயிற்சிகள் மூலம் சுமாராக 1000 பயனாளிகள் கால்நடை வளர்ப்பு பயன்பெற்று வருகின்றனர். வெளி வளாக பயிற்சிகள் மூலம் சுமார் ஒரு 2000 3000 வரைக்கும் பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற பயிற்சிகள் எல்லாமே இலவசமாக நடத்தப்படுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பயிற்சிகளுக்கும் பயனாளிகளுக்கு, ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் தொலைபேசி மூலமாக அழைக்கப்படுகிறோம் மற்றும் செய்தித்தாள் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டு பயிற்சிக்கு அழைக்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் உழவர் பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்படுவது போல் தேனி மாவட்டம் அல்லாதவரோர் மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் உழவர் பயிற்சி அல்லாத மாவட்டங்களில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையங்களை அணுகி தேவையான தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு கால்நடை வளர்ப்பு தொழில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மேலும் தகவல் அறிய முனைவர் ஏ. செந்தில்குமார் அவர்களை 0444108832 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கறிவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 12 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை.
வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 67.5% காற்றின் வேக மணிக்கு 5.2 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18,575.4% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.1%, மழை அளவு 6.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 367 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 3358.7 ஹெப்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6.5ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். ஏப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே படுறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. மகத்துவம் நிறைந்த மஞ்சள் உலக அளவில் சிறப்பு பெற்றதாகும். தரமான மஞ்சள் உற்பத்தியால் ஏற்றுமதி அதிகமாகி அந்நிய செலாவணி அதிகம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகவே நல்ல தரமான மஞ்சள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகிறார் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எஸ். சுப்பிரமணியன் அவர்கள். இப்போ நம்ம மஞ்சள் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி பார்ப்போம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் ஆனது தென்கிழக்கு ஆசிய நாட்டை தாயகமாக கொண்டது. இதை நம்ம பயிர் பண்ணும்போது உகந்த காலநிலையும் மண் வளமும் அதுக்கு தேவை. மண் வளம்னு பார்த்திங்கன்னா நல்ல வடிகால் வசதியுடைய அங்ககச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பூமி, அதாவது களிமண் கலந்த வண்டல் அல்லது செம்மண் கலந்த வண்டல் பூமியை பயிர் பண்ணலாம். முக்கியமாக மண்ணை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிஹெச்னு சொல்லக்கூடிய கார அமிலத்தன்மையை பார்க்கணும். இந்த கார அமிலத்தன்மையில் 6லிருந்து 7.5 வரைக்கும் இருக்கிற கார அமிலத்தன்மை இருக்கிற பூமியில் இந்த மஞ்சளை சாகுபடி பண்ணலாம். இது ஒரு 9 மாத வயதுடைய பயிர். அதனால் இதை சாகுபடி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா ரகங்கள். இந்த ரகங்கள்னு பார்க்கும்போது மஞ்சளில் நிறைய ரகங்கள், அதாவது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து மொத்தம் 4 ரகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. கோவையிலிருந்து கோவன் மற்றும் கோ2 ரகங்களும், பவானிசாகர் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பிஎஸ்ஆர் 1 பிஎஸ்ஆர் 2 என்ற 4 ரகங்களை மொத்தமாக வெளியிட்டிருக்கிறோம். இதில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கோ2ங்கிற ரகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இதனுடைய மகசூல் அளவு பார்த்திங்கன்னா 48 முதல் 50 டன்கள் பச்சை மஞ்சள் கிழங்குகளாக நம்ம ஒரு ஹெக்டர்லேருந்து அறுவடை பண்ணலாம். இது உலர்த்தும் போது ஒரு 10லிருந்து 12 அல்லது 15 டன்கள் வரைக்குமே உலர் மஞ்சள் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் கற்குமின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி பொருள் இருக்குது. முக்கியமாக இந்த மஞ்சள் நிறத்தை உருவாக்கக்கூடிய நிறமி பொருள்னு பார்த்திங்கன்னா கற்குமின். இந்த கற்குமினுடைய அளவு இந்த ரகத்தில் 4.5 வரைக்கும் இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ரகம். இதை விவசாயிகள் பயிர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதுக்கு விதை அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பயிர் பண்ணுறதுக்கு 2லிருந்து 2.5 டன்கள் விதை கிழங்குகள் தேவைப்படும். இந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா
முக்கியமாக கிழங்கு அழுகல் நோயும் செதில் பூச்சி தாக்குதலும் இந்த பயிர் பண்ணக்கூடிய காலங்களில் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு வந்து விதை நேர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நடவு நிலத்தை தயார் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல நடக்கூடிய நிலத்தை வந்து 3 அல்லது 4 முறை நல்லா புழுதிபட உழுதுட்டு கடைசி உழவுக்கு முன்னாடி 1 ஏக்கர்னா 4 டன், 1 ஹெக்டர்னா 10 டன் தொழு உரத்தை கலந்து இறச்சிட்டுங்க. அதில் வந்து பார்களை பிடிக்கணும். பார்கள் வந்து 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைச்சுக்கிட்டு, அந்த பார்கள் அமைச்சதுக்கப்புறம் அடியுரமாக வந்து முக்கியமாக வந்து தலை, மணி, சாம்பல் சத்துக்களை வந்து போடணும். தலைச்சத்து வந்து நாங்கள் பரிந்துரைக்கப்படுறது வந்து 150 கிலோ தலைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, அது போக 108 கிலோ சாம்பல் சத்து நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து இந்த தலைச்சத்தையும் மணிச்சத்தையும் 5 முறை பிரித்து கொடுக்கணும் மேலுரமாக. இந்த மணிச்சத்தை மட்டும் 60 கிலோ மணிச்சத்தை வந்து அடியுரமாக கொடுத்துடணும். பாறைகளின் பக்கவாட்டில் மணிச்சத்தையும் 1 பங்கு, அதாவது 150 வந்து 25 கிலோ தலைச்சத்தையும், அதே போல் 108 கிலோ சாம்பல் சத்தில் 1 பங்கு 18 கிலோ சாம்பல் சத்தையும் அடியுரமாக நம்ம பாறைகளின் பக்கவாட்டில் இட்டுட்டு, இந்த விதை நேர்த்தி பண்ண விதை கிழங்குகளை வந்து 15லேருந்து 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து நடணும். நட்டதுக்கப்புறம் ஒரு தண்ணி கட்டணும். தண்ணி கட்டினதுக்கப்புறம் 3ஆவது நாள் ஒரு உயிர் தண்ணி கட்டணும். அதே போல் நம்ம ஊடு பயிராக வந்து இது ஒரு மஞ்சள் வந்து ஒரு நீண்ட கால பயிர், 9 மாத வயதுடைய பயிர். அதனால் வந்து இதை வந்து நடும்போதே ஊடு பயிராக இந்த சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, வெந்தயம் போன்ற பயிர்கள் வந்து ஊடு பயிராக பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக நீர்ப்பாசனம், அதாவது நீர்ப்பாசனம் எப்பப்பெல்லாம் கொடுக்கணுன்னா, காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கணும். பூமி வந்து நல்லா காய விட்டுட்டு அப்புறம் தண்ணி கட்டணும். இது இந்த மண்கண்டமானது வந்து கரிசல் மண்ணாக இருந்ததுன்னா, மஞ்சள் சாகுபடி பண்ணக்கூடிய அந்த அளவு, அந்த நாட்கள் அளவுன்னு பார்த்திங்கன்னா 270 நாட்கள் வரும். இந்த 270 நாட்களில் கரிசல் பூமியாக இருந்தால் 35லேருந்து 40 தடவை தண்ணி கட்ட வேண்டியது வரும். இதே மணல் கலந்த செம்மண் பூமியாக இருந்ததுன்னா 15லேருந்து 20 முறை தண்ணி கட்டினாலே போதும். தண்ணி கரெக்டாக காய்ச்சலும் பாய்ச்சலுமாக கொடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து மேலுரம் வந்து ஒவ்வொரு மாத இடைவெளியிலையும் 30, 60, 90, 120, 150 நாட்களில் நீங்கள் வந்து தலைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் கொடுத்துட்டு வரணும், மேலுரமாக கொடுக்கணும். இது இல்லாமல் வந்து 80 கிலோ வேப்ப முன்னாக்கை வந்து அடியுரமாகவும் கொடுக்கறது ரொம்ப சாலச்சிறந்தது. அது இல்லாமல் அடியுரமாக கொடுக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடியுரம் கொடுக்கக்கூடிய தொழு உரம் இருக்கலைங்க, 10 டன் தொழு உரத்தில் 2 கிலோ அசோஸ்பைலம், 2 கிலோ பாஸ்போபாக்டீரியா, 2 கிலோ வேம்ங்கிற பூஞ்ச நுண்ணுயிர் உரங்களையும் கலந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே கலந்து வச்சு, ஈரப்பதம் இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அடியுரமாக இதை கொடுத்துட்டிங்கன்னா, இந்த நுண்ணுயிர்கள்லாம் பல்கி பெருகிறதுனால இந்த அசோஸ்பைலமானது என்ன பண்ணுதுன்னா, ஆகாயத்தில் இருக்கிற தலைச்சத்தை வந்து கிரகித்து பயிருக்கு கொடுக்கறதுனால இந்த தலைச்சத்தினுடைய அளவை நம்ம குறைச்சிக்கலாம். 150 கிலோ கொடுக்குற இடத்துல வந்து ஒரு 100 கிலோ, 70 கிலோ அல்லது 80 கிலோ அளவுக்கு நம்ம குறைச்சி கொடுக்கலாம். அதே போல் பாஸ்போபாக்டீரியாங்கிற ஒரு உயிர் உரத்தை கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மண்ணில் வந்து இந்த பாஸ்பரஸ் மணிச்சத்தானது ஒட்டிக்கும். நம்ம போடுற மணிச்சத்து மண் துகள்களில் போய் ஒட்டிக்கும். இந்த பாஸ்போபாக்டீரியாங்கிறது வந்து அதை வந்து மணிச்சத்தை வந்து கரைச்சி வேர்களுக்கு கொடுக்கறதுனால, வேர்கள் மூலமாக நம்ம செடி எடுத்துக்கிறதுனால வேர் வளர்ச்சி சீராக இருக்கும். வேர் வளர்ச்சி சீராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து விரலியினுடைய வளர்ச்சியும் சீராக இருக்கும், விரலியினுடைய பெருக்கமும் நல்லாயிருக்கும். முக்கியமாக அந்த நுண்ணூட்ட பற்றாக்குறை வரும். மழைக்காலங்களில் வந்து சரியாக தண்ணி வடியலை அப்படிங்கும்போது இந்த இலைகள்லாம் வெளுத்து போயிடும். இந்த இலைகள் வெளுத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, முக்கியமாக இந்த மணிச்சத்து, நம்ம பரிந்துரைப்பட்ட மணிச்சத்து கொடுக்கறது இல்லாமல் ஒரு 15 கிலோ மணிச்சத்தை வந்து ஒரு 25 லிட்டர் தண்ணியில் ஒரு நாள்லாம் ஊற வச்சு, ஒரு நாள் இரவெல்லாம் ஊற வச்சு, அதுக்கு அடுத்த நாள் வந்து அதை வடிச்சிட்டு, அந்த வடித்த கரைசல் வடித்த தண்ணியோட மறுபடியும் ஒரு 235 லிட்டர் தண்ணி சேர்த்திங்கன்னா 250 லிட்டர் ஆயிரும். இந்த 250 லிட்டர் தண்ணியில் நீங்கள் அதை கரைச்சிக்கிட்டு கூட ஒரு 375 கிராம் யூரியா, 375 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 375 கிராம் துத்தநாக சல்ஃபேட், 375 கிராம் போராக்ஸு, 375 கிராம் அன்னபேதி உப்பை வந்து நீங்கள் கலந்து 15 நாள் இடைவெளியில் நீங்கள் தெளிச்சிங்கன்னா, மேலே செடிகள் மேலே தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா, இந்த நுண்ணூட்ட பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய அந்த வெளிர் மஞ்சள் நிறமானது மாறி பச்சையத்துக்கு இலைகள்லாம் திரும்பும். இந்த பச்சையத்துக்கு திரும்பினதுக்கப்புறம்
ஒளிச்சேர்க்கை நல்லா இருக்கும். ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவு உற்பத்தி நல்லா நடைபெறதுனால முக்கியமாக இந்த கிழங்கு பெருக்கம், கிழங்கு வளர்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கும். சாகுபடி செய்த மஞ்சளை வந்து கரெக்டாக 9 மாதங்கள் அறுவடை பண்ணலாம். அதாவது 9வது மாதம் நெருங்கிறதுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இலைகள்லாம் காய தொடங்கும். அந்த சமயங்களில் வந்து ஒரு 10 சென்டிமீட்டரை விட்டு இலைகளெல்லாம் அறுத்து விட்டுட்டிங்கன்னா சீக்கிரத்தில் வந்து கிழங்குகள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிரும். இந்த முதிர்ச்சி அடைஞ்ச கிழங்குகளை வந்து நீங்கள் முள் கரண்டி அல்லது கடப்பாறை மூலமாக அறுவடை பண்ணும்போது என்னென்னா 10 விழுக்காடு மஞ்சள் சேதமடையும். அதுக்காக நாங்கள் என்ன இப்போ பரிந்துரைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டரால் அல்லது பவர் டில்லரால் இழுக்கப்படும் மஞ்சள் தோண்டும் கருவியை நீங்கள் உபயோகப்படுத்தி நீங்கள் மஞ்சளை தோண்டும் போது 1 விழுக்காடுக்கும் குறைவாக தான் சேதம் ஆகுதுங்க. அதனால் அந்த தொழில்நுட்பத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளைச்சல்னு பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து, அதாவது நீங்கள் CO2ங்கிற மஞ்சளை சாகுபடி பண்ணிங்கன்னா பச்சை மஞ்சளாக வந்து 1 ஹெக்டரில் 48லேருந்து 50 டன்கள் வரைக்கும் எடுக்கலாம். இதே உலர் மஞ்சள்லாம் ஆக்கும்போது ஒரு 10லேருந்து 12 டன், அது மேக்ஸிமம் ஒரு 13 டன் வரைக்கும் உலர் மஞ்சள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போல் சரியான தொழில்நுட்பங்களை முக்கியமாக ரகங்கள், அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம், உர மேலாண்மை, அதுக்கப்புறம் கலை கட்டுப்பாடு போன்ற நுண்ணூட்ட மேலாண்மை, இது போன்ற தொழில்நுட்பங்களை நீங்கள் சீரிய முறையில் கடைபிடித்து மஞ்சள் சாகுபடியில் வந்து நல்ல விளைச்சலை பெற்று பயன் பெறுமாறு அனைவரும் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற பேராசிரியர் முனைவர் எஸ். சுப்பிரமணியன் அவர்களை 09433322163 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 2/6/2015 செவ்வாய்க்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. குறைந்த செலவில் மண்ணில்லா பசுந்தீவனம் வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் சில்லமருத்துப்பட்டி கிராம விவசாயி வி. மணிமாலா அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தேன் கூடு வள ஆதாரம் மற்றும் சேவை மைய செயல்பாடுகள் குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கள்ளிப்பட்டி தேன் கூடு வள ஆதாரம் மற்றும் சேவை மைய மேலாளர் KP கவிதா அவர்கள் தரும் செய்தி. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆக்கப்பணிகள் குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் K. ராமசாமி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.